Hi friends, welcome back to Mr. Success. The combined technical service examination பார்த்தீங்கன்னா ஐடி டிப்ளமோங்களுக்கான இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒன் எக்ஸாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அதில் முடிஞ்ச அளவு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பரோட தாட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாடரேட் தான். ஓகேங்களா, எல்லா இதுவுமே ஃபீட்பேக் எடுத்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணவங்களும் சரி, இப்போ புதுசாக ப்ரிப்பேர் பண்ணவங்களும் சரி, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாடரேட் கொஸ்டின் தான். ஓகேங்களா, ஒரு 60 to 70 மார்க் எடுத்தோம் அப்படின்னாவே இந்த நெக்ஸ்ட் பேப்பர் 2ல ஓரளவு நம்ம நல்ல மார்க் எடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நாங்கள் அனலைஸ் பண்ண வரையும் எல்லாமே சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 55 to the 70க்குள்ள தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் இது வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான் வந்திருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன் டெக்னிக்ஸ் எம்சிக்யூ புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 1 மந்த்துக்கு முன்னாடியே இந்த புக்கு வந்து ஆக்சுவலாக 3 சப்ஜெக்ட்டுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அட்வான்ஸ் நியூமெரிக்கல் கண்ட்ரோல், மிஷின் டெக்னீஷியன். ஓகேங்களா, இந்த இது ஆல்ரெடி புக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் புக்கு, இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு. ரிலீஸ் பண்ணி நிறைய பேர் புக்கு வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த புக்கு ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் 1 மந்த்துக்கு பிஃபோராகவே பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐயில் ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்ட்டியில் கொடுத்துட்டோம். டிப்ளமோவில் அந்த ஐடியில் ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்ட்டியில் கொடுத்து அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் நாங்கள் ரிசீவ் பண்ணோம். ஓகேங்களா, ஓகே பரவாயில்ல, அப்படி வேணுங்கிறப்ப ஏன்னா ரிசீவ் பண்ணிட்டோம், சரி ப்ரிப்பேர் பண்ணது யார்கிட்ட கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கை இன்னும் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன் டெக்னீஷியன் எம்சிக்யூ புக்கு. ஓகேங்களா, இப்போ மட்டும் தாங்க சாஃப்ட் காப்பி கிடைக்கும். இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுற மாரி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு புக்காக வரப்போகுது. ஓகேங்களா, ஏன்னா ஐடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25% வந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த பேட்டர்னில் தான் நம்ம டிஎன்பிசி பேட்டர்ன்லையும் சேர்த்து தான் இந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ வந்து நாங்கள் ப்ராப்பராக புக் வந்து பப்ளிஷ் பண்ண முடியாதால இப்போ சாஃப்ட் காப்பி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் சென்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன் டெக்னீஷியன் எம்சிக்யூ புக்கு சொல்லிடுறேன். இன்னைக்கு செப்டம்பர் 2 மேபி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 18 or 19 நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எம்சிக்யூ புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 251 பேஜஸ் ஒன்லி ஃபார் எம்சிக்யூ. ஓகேங்களா, இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்கிறதுக்கான டைம் என்ன அப்படின்னா ஒரு யூனிட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூவும் நாங்கள் டெலிவரி பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு யூனிட்லையும் எந்த மாதிரி எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இது ஃபுல்லாகவே இந்த ஐடிஐ புக்கை வச்சுதாங்க. ஓகேங்களா, நமக்கு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன் டெக்னீஷியன்ட்டு ஐடிஐ புக் இருக்குது. இது நிம்மி ஆப்பில் வேணா இருக்கும், இல்லைனா இதுலேயே வேணாலும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா, இதில் என்னென்ன டாபிக் இருக்கோ அதே தான் நம்மளோட சிலபஸில் இருக்குது. ஓகே, ஒர்க் சேஃப்டி ரெகுலேஷன், இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே 20 யூனிட் இருக்கும், 20 சாப்டர் இருக்கும். அந்த 20 சாப்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 சாப்டராக கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் இந்த புக்கை நீங்கள் கவர் பண்ணிங்கனாவே போதும், கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 180 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஃபிட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இது ஒரு 97, ஏன்னா இந்த நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க ஓகே 97 பேஜஸ் தாங்க இது. ஓகேங்களா, இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பு தான் அப்படியே கொடுத்துருக்காரு. பிஎல்சி அப்ளிகேஷன் செலக்ஷன் கிரைட்டீரியா அப்படின்னா இங்கே இருக்காரு பிஎல்சி அப்ளிகேஷன். ஓகே, ப்ரோக்ராம் லாஜிக் கண்ட்ரோல் உள்ள போனீங்க அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இது இருக்கும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள் சிலபஸ் எதுனா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் அவங்க சொன்னது. ஓகேங்களா, இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அண்ட் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து ரொம்ப கம்மி. புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 97 பேஜஸ் தான். ஏன்னா இது 1 இயர் கோர்ஸ் அப்படிங்கிறதால ஒரு இயருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் இந்த புக்கையும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், இந்த புக்கையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். ஓகேங்களா, நம்ம கொடுத்துருக்கிற டிஎன்பிசி சிலபஸும் இதுவும் பார்த்தீங்கன்னா அது சேமாக இருக்கும். ஓகேங்களா, நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கில் இருக்கிற ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அதேமாரி இந்த புக்கில் பார்த்தவரையும் நாங்கள் என்னென்னா நம்ம சிஎன்சியாக இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராமெட்டிக்காக வரும். இதில் எதுவுமே டயக்ராமெட்டிக் மேஜராக கிடையாது, எல்லாமே கான்செப்சுவலாக தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இது ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா டெஃபினேஷனு கான்செப்ட் இது மாரி தான் நமக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன் டெக்னீஷியன் புக் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு இவ்வளோ அமௌண்ட்டு ஜிபே பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஓகே, த்ரூ ஜிபேயில் அமௌண்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா இந்த புக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். ஓகே, புக்கோட ஃபியூச்சர் சொல்லிடுறேன். யூனிட் வைஸாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஸ்டின்ஸ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு யூனிட்லேயும் இந்த மினிமம் 150 கொஸ்டின்ஸ்க்கு மேலே. நெக்ஸ்ட் இதில் என்ன அப்படின்னா இதில் நான் ஃபாலோவிங் மேட்ச் த ஃபாலோவிங்கை நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஓகே, டிஎன்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா
மேட்ச் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறாங்க. ஓகே, அந்த மேட்ச் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகேங்களா, இந்த கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சென்சாரு, கண்ட்ரோல் சிஸ்டம், ஃபீட்பேக் லூப்ஸு, ஆட்டோமேஷன் ஆல்கரிதம். ஓகேங்களா, இது எதோட சென்ஸ் இதாகும். ஓகேங்களா, இப்போ சென்சார் அப்படிங்கிறது மெஷர் த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது பிஎல்சி டிசிஸில் வர்றது. ஓகே, ஃபீட்பேக்கு த ப்ரிடிக்ட் தி மெயின்டெனன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்கரிதம். ஓகேங்களா, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேட்ச் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸுமே நாங்கள் கொடுத்துருக்கோம். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் வைஸாக. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 150 கொஸ்டினுக்கு மேலே தான் இருக்கும். இதில் நான் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்தோம். யூனிட் வைஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி தான் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதே மாதிரி யூனிட் 3 ஒவ்வொரு யூனிட்ல இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரிஸ்கிரைப்டாகவே கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இது யூனிட் வைஸாக பார்த்தீங்கன்னா மேட்ச் தான் ஃபாலோவிங்க இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து என்னென்னா இதில் எக்ஸஸாக ஒரு இந்த ஐடியில் இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இவர் டீச் பண்ணுறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதில் வந்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டின்ஸு கேட்கறதுக்கு நிறையா பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பேசிக் இருக்குது. இப்போ 10 யூனிட்டுக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும். ஐடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு இதுக்கு முன்னாடி நமக்கு ஐடியில் ப்ரீவியஸ் இயர் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்களோ அது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இது பண்ணியிருக்கோம். இதுலன்னா இந்த மார்க் டெஸ்ட் மாரி. ஓகேங்களா, இந்த மார்க் டெஸ்ட் இருக்குல்ல, அந்த மார்க் டெஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஎன்பிசி பேட்டர்னில் நாங்கள் எடுத்திருக்கோம். இங்கே இருக்கு பாருங்க. ஓகேங்களா, நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிசி பேட்டர்ன் இந்த மேனுஃபேக்சரிங் கண்ட்ரோல் ஆட்டோமேஷன் அதோட இந்த மார்க் டெஸ்ட். ஓகே, மார்க் டெஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் வந்து லாஸ்ட்டாக தான் நாங்கள் வச்சுருக்கோம். சரி, இந்த ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லாஸ்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்க. ஓகே, அதை தவிர இதில் என்ன எக்ஸஸாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னா நியூமெரிக்கல் எம்ஸ்கியூ எக்ஸ்பிரஷன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷனில் இதில் வந்து நியூமெரிக்கல் வந்து ரொம்ப சிம்பிளாக கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறோம். ஓகே, மோட்டார் கன்சியூம் த 2 கிலோவாட் இன் 1 hour. ஹவு மெனி கிலோவாட் ஹவர் யூஸ்டு. ஓகேங்களா, அப்போ 1 ஹவருக்கு இதுனா கிலோவாட் ஹவர் அப்படின்னா அதை மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. இதில் ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டிஸ்லாம் கிடையாது இதில் இருந்து. அதேமாதிரி மோட்டார் ரஸ்ட்டு runs at 1500 RPM. Okay, at 50 Hz frequency சொல்கிறாங்க. the increase 60 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஓகே, அதனால் இதில் வந்து ப்ராப்ளம் பேஸ்டு சில கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம் அப்படிங்கிறாங்க. ஓகே, ப்ராப்ளம் மீன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் பார்த்ததுமே டேரெக்டாக இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன் பார்த்திங்க அப்படின்னா இது டேரெக்டாக நம்ம பிக் பண்ணுற மாதிரி தான் நமக்கு இந்த கொஸ்டின்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இந்த புக்கோட இந்த ஃபியூச்சர்ஸ் இதாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கோம். ஓகேங்களா, மேக்ஸிமம் 3000 எம்சிக்கு மேலே தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா யூனிட் வைஸாகவும் கொடுத்துருக்கோம். ஐடி ப்ரீவியஸ் கொஸ்டின் 200 டிஎன்பிசி பேட்டர்ன் கொஸ்டின் இருக்குது. நியூமெரிக்கல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 to 60 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கேட்கறதுக்கான பாசிபிள் அதிகமாக அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இதாங்க இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷன் டெக்னிக்ஸ் எம்சிக்யூ புக்கு. இந்த புக்கு ரெடி பண்ணது 100% ஐடியில் ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்ட்டி ப்ளஸ் டிப்ளமோவில் ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸ் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. அவங்க தான் இதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதனால தான் இவ்வளோ நாள் ஆச்சு. ஓகேங்களா, இது நாங்கள் வந்து பேசிக்காக உங்களுக்கு தெரியும் எங்களோட சேனல் இன்ஃபர்மேஷன் சக்ஸஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒன்லி ஃபார் சிவில் இன்ஜினியரிங் மட்டும் தான் பண்ணுவோம். இது நிறைய பேர் கேட்டதால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் நிறைய பேர் மெக்கானிக்கல் இருக்கிறதால அவங்கள்ட்ட கேட்டோம். ஓகேங்களா, அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்டாக தான் வச்சுருக்கோம். ரொம்ப அதிகமான ஃபீஸ் வந்து நம்ம மிஷன் ஸ்ட்ரக்சரில் எப்பவுமே கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆப்டாக தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 150. ஓகேங்களா, ஏன்னா சாஃப்ட் காப்பியை சென்ட் பண்ணுறதால. ஓகேங்க, அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ஓரளவு படிச்சிங்க அப்படின்னா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, அதேமாரி இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா ஐடி புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். டேரெக்டாக கூகுளில் சர்ச் பண்ணாதீங்க. ஒரு ஐடி புக்கை ரெஃபர் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா புக்கை ரெஃபர் பண்ணுறப்போ அதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, கொஸ்டின் தெரியல டக்குன்னு போய் அந்த மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் லேர்ன் பண்ண முடியும். இதே புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த புக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு ஓகேங்களா இதே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டிங்க அப்படின்னா இந்த புக்கு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறோம். இல்லை எனக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, நான் இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து அவர் சொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப கம்மியான சிலபஸ் தான் நம்ம பார்க்கறதுக்கு.
இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம பார்க்கறதுக்கு இந்த சிலபஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைன் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் த பேனல் காம்போனன்ட்ஸ் டிஎன் ரயில் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு லைன் தான் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா இது எங்களுக்கு இது கிடையாது. நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி இது பண்ணுறது மட்டும்தான். பட் இதில் ரெடி பண்ணி கொடுத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் மித்த இதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த இது வந்து ரொம்ப ஈஸி. அதனால தான் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வந்து சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்கிறது, கொஞ்சம் வந்து இது அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிலபஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான சிலபஸ் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆர்கிடெக்சர் இந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸிமம் நமக்கு எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. அதை தவிர நம்மளுக்கு ஆல்ரெடி சிஎன்சி புக்கும் நமக்கு அவைலபிள் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் இன்ஜினியரிங் ட்ராயிங்கான டெஸ்ட் பேட்சுமே நமக்கு போயிட்டு இருக்குது. இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா 10 டெஸ்ட் முடிஞ்சு. அதை வேணுனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நாங்கள் ஐடிஐயில் வேறு எந்த புக்கும் போடுற மாதிரி எங்களுக்கு ஐடியா கிடையாது. இது நாங்கள் 3 புக்கு மட்டும்தான் வேற ஒருத்தவங்கள்ட்ட நாங்கள் கிளைம் பண்ணி வாங்கினது. ஓகேங்களா? இந்த புக்கு வந்து கண்டிப்பாக ஸ்டாண்டர்டாக இருக்கும். நீங்கள் ஐடி புக்கில் என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ, ஐடியில் என்ன கண்டென்ட் இருக்கோ, இதை வச்சு தாங்க இந்த எம்சிக்யூ புக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அது சொல்லிடுறேன். இப்போ சொன்னால ரயில் ஃபார் எக்யூப்மெண்ட் மவுண்டிங்ட்டு இந்த ஒரு டாபிக் தான். ரயில் ஃபார் எக்யூப்மெண்ட் மவுண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாப்பிக்கில் அதான் இருக்குது. ரயில் டிஏஎன்எல் ரயில் அண்ட் எக்யூப்மெண்ட் மவுண்டிங் அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்கான் பாருங்களேன். அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எத்தனை பேஜ் இருக்குது பாருங்கள். இந்த பர்பஸு இது மாரி தான் இருக்குது. அது சேஃப்டி இந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான் முடிஞ்சு அந்த டாப்பிக்கு. ஓகேங்களா? அதனால் இதில் 97 பேஜுக்குள்ளேயே எல்லாமே கவர் ஆகிடுதுங்க. ஸோ அப்படி இல்லைனா இந்த புக்கை நான் அப்லோட் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஓகே, இன்னும் சொல்லிடுறேன், இன்னும் ஒரு 15 டேஸ் தான் ஹார்டாக இருக்குது. இதில் கண்டிப்பாக எஃபோர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இதுக்கு போயிடலாம். மினிமம் நான் திரும்பி சொல்லிடுறேன், 55 to 60 55 ஆர் 60க்கு மேலே நீங்கள் இதில் இருக்க மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா ஒரு 150 160 170 கொஸ்டின் அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போஸ்டிங் வாங்குறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம். இது நல்லா நான் போச்சுங்க. டெக்னிக்கல் எக்ஸாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணுறது. ஐடி உங்கள் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸாக இருக்கட்டும், சிஎன்சியாக இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸாக இருக்கட்டும். அதனால் நீங்கள் எப்படி டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாமே அதே மாதிரி தான் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, லாஸ்ட் ஒரு 2 months படிச்சுட்டு இருக்கவங்க மட்டும்தான். ஓகேங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, மார்னிங் ஆஃப் பேப்பர் 1 முடிச்சதுக்கப்புறம் தான் இப்போயே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு 15 டேஸ் ஹார்டாக படிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதனால் இந்த ஒரு 15 டேஸ் கொஞ்சம் ஹார்டாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு போஸ்டிங்கில் உள்ளே போகிறதுக்கான அந்த பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, அங்கே ஹால் டிக்கெட் ஆனால் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் டேட்டு பார்த்துக்குங்க. ஓகே, பார்த்ததும் அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.